இந்த 6ஆம் மாதமாகிய ஜூன் மாதத்திலும் தேவனாய் கர்த்தர் நம்மை அடியெடுத்து வைக்கும்படியாக தேவனாய் கர்த்தர் நம்மை அழைத்து கொண்டு வந்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாம் கண்களை மூடி தேவனாய் கர்த்தர் இந்த 6ஆம் மாதமாகிய இந்த ஜூன் மாதத்தையும் தேவனாய் கர்த்தர் நமக்கு ஆசீர்வாதமாக்கி தரும்படியாக அவருடைய வாக்கு தத்தங்களை தேவனாய் கர்த்தர் நமக்கு ஆசீர்வாதமாக்கி தரும்படியாக தேவனாய் கர்த்தரை நோக்கி நாம் பார்க்கலாமா? ஒரே நிமிஷம் தேவனாய் கர்த்தரை நோக்கி நாம் துதிப்போம். ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா, நன்றியோடு துதிக்கிறோம் தகப்பனே. இதெல்லாம் ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த வாக்கு தத்த ஆராதனைக்காக நன்றி செலுத்துகிறோம். தேவரீர் நீர் நல்லவராக இருக்கிறீர் ஆண்டவரே. இந்த ஆண்டவரே 6ஆம் மாதமாகிய ஜூன் மாதத்திலும் ஆண்டவரே உம்முடைய வார்த்தைக்காக நாங்கள் கூடி வந்திருக்கிறோம். தேவனாய் கர்த்தர் எங்களோடு கூட பேசுகிற தெய்வம், நீர் எங்களோடு கூட இடைப்படுகிற தேவனாய் இருக்கிறபடியா நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஏதோ நீர் பேசுவீராக, நாங்கள் கேட்கிறோம். உம்முடைய வார்த்தைகளை எங்களுக்கு ஆசீர்வாதமாக்கி தருவீராக. உம்முடைய வார்த்தைகளை நாங்கள் பெற்றுக்கொண்டு இந்த மாதம் முழுதுமாய் ஆண்டவருடைய வார்த்தையில நாங்கள் சகலத்தையும் செய்து முடிக்க கர்த்தர் உதவி செய்வீராக. நீரே எங்களோடு கூட இருந்து நடத்துவீராக. ஆவியானவர் எங்களுக்கு உதவி செய்வீராக. நீர் எங்களை மறைத்துக் கொள்ளுங்க. மகிமையினாலும் பிரசன்னத்தினாலும் அடியனை மூடிக்கொள்ளுங்கப்பா. கர்த்தருடைய ஆவியானவர் நீர் கிரியை செய்வீராக. இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த ஜூன் மாத வாக்குத்தத்த ஆராதனை வந்திருக்கிற உங்களையும், இந்த ஒளிப்பதிவு மூலமாக பார்க்கிற உங்களையும், இந்த ஒளிப்பெருக்கின் மூலமாக கேட்கிற யாவரையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. ஒவ்வொரு மாதத்திலும் முதல் நாளான இந்த துவக்கமான இந்த நாளில் நாம் கர்த்தருடைய சமூகத்தில் இருந்து அவருடைய பாதத்தில் இருந்து துவங்குவது நமக்கு மிகவும் நல்லது. அது ஆசீர்வாதமாய் இருக்கும். அல்லேலூயா. இந்த 6ஆம் மாதமாகிய ஜூன் மாதத்திற்காக கர்த்தருடைய சமூகத்தில் கர்த்தருடைய பாதத்தில் தேவனுடைய வார்த்தைக்காக காத்திருந்து நாம் தியானிக்கும் போது உண்மையாகவே தேவனாய் கர்த்தர் தம்முடைய ஜனங்களுக்கும் சபைக்கும் தந்திருக்கிற வேத பகுதியை வாசிப்போம். ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 46ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை நாம் வாசிக்கலாம். உங்கள் முதிர் வயது வரைக்கும் நான் அப்படி செய்வேன், நரை வயது மட்டும் நான் உங்களை தாங்குவேன். நான் அப்படி செய்து வந்தேன், இனிமேலும் நான் ஏந்துவேன், நான் சுமப்பேன், தப்புவிப்பேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இங்க ஒரு வார்த்தையை நாம் வாசித்தோம். இனிமேலும் நான் ஏந்துவேன், நான் சுமப்பேன், நான் தப்புவிப்பேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படியானால் இந்த ஜூன் மாதமாகிய 6ஆம் மாதத்தில் தேவனாய் கர்த்தர் இன்றைக்கு தேவ சமூகத்தில் வந்திருக்கிற உங்கள் யாவரையும் பார்த்து சொல்லுகிறார், இனிமேலும் நான் ஏந்துவேன், நான் சுமப்பேன், நான் தப்புவிப்பேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இனிமேலும் அப்படின்ற ஒரு வார்த்தையை நம்ம வாசித்து நம்ம வாசித்தோம். இனிமேலும் என்கிற வார்த்தையை. அப்படின்னா இனிமேலும் என்கிறதான இந்த வார்த்தை என்ன சொல்லுதுன்னா, இதுவரைக்கும் நம்ம அப்படியே நம்மை அவர் நடத்தியிருக்கிறார். ஆகையினாலதான் இனிமேலும் என்று சொல்லப்படுகிறது. அல்லேலூயா. இனிமேலும் என்று சொல்லுகிறதுனால அவர் இதுவரையிலும் அவர் என்ன பண்ணியிருக்கிறார்? அல்லேலூயா, நடத்தி இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ இனிமேலும் அவர் நடத்துவேன் என்கிற வார்த்தை பயன்படுத்துறது காரணம் என்னன்னாக்கா, இதுவரையிலும் அவர் நடத்தி இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்க முடியும்? அல்லேலூயா. ஆகையினாலதான் இனிமேலும். அல்லேலூயா. அப்படியானால் பாருங்க, தேவன் நம்முடைய வாழ்க்கையில இதுவரையிலும் நடத்தின தேவன் இனிமேலும் நம்மை அவர் ஏந்துவார், அவர் சுமப்பார், அவர் தப்புவிப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவன் தம்முடைய ஜனங்கள் யாவரையும் அவர் ஏந்துகிறவராய் இருக்கிறார், அவர் சுமக்கிறவராய் இருக்கிறார், அவர்
தப்புவிக்கிறவராயிருக்கிறார். எப்படியெல்லாம் அவர் நம்மை எழுந்துகிறார், எப்படியெல்லாம் அவர் நம்மை சுமக்கிறார், எப்படியெல்லாம் அவர் நம்மை தப்புவிக்கிறார் என்கிறதை நம்ம தியானிக்க போகிறோம். உண்மையாகவே தேவனுடைய அன்பும் கிருபையும் அது மாறாததா இருக்கிறது. அப்படி அன்புக்கு பார்த்தீங்கன்னாக்கா முடிவு இல்லை. அப்படி அன்பு மாறாது, அப்படி கிருபையும் மாறாது. ஆகையினால நம்மை கடைசி வரையிலும் அவர் ஏந்துவார், சுமப்பார், தப்புவிப்பார். அல்லேலூயா. அத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, ஒரு வசனத்தை நம்ம வாசிக்க போறோம். உபாகம புஸ்தகம் 33ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தை நாம் வாசிக்கலாம். அநாதி தேவனே உனக்கு அடைக்கலம், அவருடைய நித்திய புயங்கள் உனக்கு ஆதாரம். அல்லேலூயா. இங்கே எழுதப்பட்டிருக்குது, அநாதி தேவனே உனக்கு அடைக்கலம், அவருடைய நித்திய புயங்கள் உனக்கு ஆதாரம். அல்லேலூயா. இந்த வேத வசனத்தினுடைய பொருள் என்னன்னாக்கா பாருங்க, தேவனாய் கர்த்தர் என்றென்றைக்கும் மாறாத தேவன். அவர் தம்முடைய ஜனங்களுக்கு பாதுகாப்பையும் தப்புவிக்கிற தேவனாக இருக்க அடைக்கலம். அல்லேலூயா. அடுத்தது அது மாத்திரமல்ல, அவருடைய நித்திய புயங்கள், அவருடைய கரங்கள் நம்மை தாங்கி ஏந்தி சுமந்து நடத்துது. அல்லேலூயா. அதனால தான் நமக்கு ஆதாரம், நம்மை தாங்குகிற ஒரு தூணா இருக்குது. அல்லேலூயா. அப்ப நம் தேவன் நம்மை பாதுகாக்கிறவர், தப்புவிக்கிறவர் மாத்திரமல்ல, நம்மை சகல நன்மையும் கொடுத்து நம்மை பராமரிக்கிற தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. நம்மை ஏந்துகிறார், நம்மை சுமக்கிறார், நம்மை அவர் தப்புவிக்கிறார். ஆக இதுவரை தேவனாய் கர்த்தர் கடந்த 5 மாதங்களை நம்மை பாதுகாத்து பராமரித்து நடத்தி வந்தது போல இனிமேலும் நம்மை அவர் ஏந்துவார், அவர் சுமப்பார், அவர் தப்புவிப்பார். அல்லேலூயா. தேவனாய் கர்த்தர் நன்மைகளை அவர் செய்கிற தேவன். அல்லேலூயா. அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறேன்? அவர் நன்மை மாத்திரம் தான் செய்ய முடியும். அல்லேலூயா. அல்லேலூயா. இந்த 6ஆம் மாதமாகிய ஜூன் மாதத்திலும் தேவன் நமக்கு தரும் முதல் பிளஸிங் என்னன்னா, 91ஆம் சங்கீதத்தில் 12ஆம் வசனத்தை நம்ம வாசிக்கலாம். 91ஆம் சங்கீதம் 12ஆம் வசனம். உன் பாதம் கல்லில் இடராதபடிக்கு அவர்கள் உன்னை தங்கள் கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. அருமையான வேத வார்த்தையை நாம் வாசித்தோம். இந்த வேத வசனத்துல நாம் பார்ப்போம் என்று சொன்னால், ஏந்துதல் என்கிற வார்த்தையை நாம் வாசிக்க முடிகிறது. தம்முடைய ஜனங்களை தங்கள் கைகளில் ஏந்தி கொண்டு போவதற்கு தூதர்களுக்கு கட்டளையிடுகிறார். எப்படியா? அல்லேலூயா. நம்மை அவருடைய தூதருடைய கரங்களினால ஏந்தி கொண்டு போவதற்கு அவர்களுக்கு என்ன பண்ணியிருக்கிறாராம்? கட்டளையிட்டு இருக்கிறாராம். அல்லேலூயா. அப்போ தேவனாய் கர்த்தர் பாருங்க, ஏன் இதை செய்யறாருன்னா நம்ம விழுந்து போகாதபடிக்கு. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. அல்லேலூயா. அப்படின்னா நமக்கு ஒரு விழுகிற ஒரு சூழ்நிலையும் நமக்கு உண்டு என்பதை நீங்க முதலாவது கவனிக்கணும். அல்லேலூயா. இந்த சூழ்நிலை எப்படி நமக்கு வருகிறது, விழுதலுக்கு உண்டான வழி எப்படி வருகிறது என்று சொன்னால் பாருங்க, இன்றைக்கும் தேவ ஜனங்களாக இருக்கிறோம். நாம் விழுவதற்கு பிசாசானவன் பல வழிகளை அவன் உண்டாக்கினவனா இருக்கிறான். எப்படியாவது நீ விழணும், எப்படியாவது நீ தேவனுடைய கட்டிலேருந்து இழந்து போகணும், நீ எப்படியாவது பாவத்தில் விழணும், எப்படியாவது நீ தேவனுடைய கோபத்தில் போய் விழணும், எப்படியாகிலும் ஏதாவது ஒரு காரியத்தில் நீங்கள் விழணும் அப்படின்னு சொல்லி பிசாசானவன் பல காரியங்களை பாருங்களேன் நம்ம விசுவாசத்திலிருந்து விழும்படி, தேவனுடைய வைரக்கத்திலிருந்து விழும்படி, கர்த்தருடைய மகிமையிலிருந்து நம்ம விழும்படிக்கு பிசாசானவன் பாருங்க பல காரியங்களை அனுதினமும் நமக்கு என்ன பண்றான்? அவன் செய்து கொண்டே இருக்கிறான். சில வேளையில மனிதர்கள் நம்ம விழ வேண்டும் என்று சொல்லி பாருங்களேன் வகை தேடிக்கொண்டே இருக்கலாம். பல சூழ்நிலைகள் நம்ம விழுவதற்கு உண்டாக அது நம்மை சுற்றிலுமாய் எல்லாம் இருக்கலாம். ஆனாலும் தேவனாய் கர்த்தர் பாருங்க, நமக்கு ஒரு நல்ல தகப்பனை போல அவர் கண்ணும் கருத்துமாக நம்மை ஏந்தி கொண்டு அவர் கடந்து போகிறார். அல்லேலூயா. தம்முடைய கரத்துல அவர் ஏந்தி கொள்ளுகிற தேவனாய் இருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, உபாகம புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்தை நாம் வாசிக்க போகிறோம். உபாகம புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம். ஒரு மனிதன் தன் பிள்ளையை சுமந்து கொண்டு போவது போல நீங்கள் இவ்விடத்திற்கு வருகிற வரைக்கும் நடந்து வந்த வழிகள் எல்லாவற்றிலும் உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களை சுமந்து கொண்டு வந்ததை கண்டீர்களே. அல்லேலூயா. அல்லேலூயா. முதலாவது ஏந்தணும், அதுக்கப்புறம் தான் சுமக்க முடியும். அல்லேலூயா. ஆகையினால இங்க ஒரு தகப்பன் தன் பிள்ளைய அவர் ஏந்தி சுமந்து அவருடைய கரத்துல வச்சிருக்கிறார். அல்லேலூயா. ஆகையினால தான் நீங்க
சுகமாக இருக்கிறீர்களே அப்படின்னு சொல்லி மோஸ்டே ஜனங்களை பார்த்து சொல்கிறாரு. அப்போது தகப்பனாக தேவனாய் கர்த்தரை வைத்து பிள்ளையாக இந்த ஜனங்களை அவர் குறித்து சொல்லுகிறதை நம்ம வாசிக்க முடிகிறது. அவர் நமக்கு நல்ல தகப்பனாக இருக்கிறபடியால் தம்முடைய கரத்தில் நம்மை ஏந்தி கொண்டு போகிறார். காரணம், நாம் எதிலையுமே இடறி விழாதபடிக்கு. அல்லேலூயா, அல்லேலூயா. வேதத்தில் நாம் வாசிக்கும் போது பாருங்களேன், ஆதியாகம புஸ்தகம் 26ஆம் அதிகாரத்தில் 17, 18, 19 வேகமாக வாசிக்கலாம். ஆதியாகம புஸ்தகம் 26ஆம் அதிகாரம் 17, 18, 19. அப்பொழுது ஈசாக்கு அவ்விடம் விட்டு புறப்பட்டு கேராரின் பள்ளத்தாக்கிலே கூடாரம் போட்டு அங்கே குடியிருந்து தன் தகப்பனாகிய ஆபிரகாமின் நாட்களில் வெட்டினவைகளும் ஆபிரகாம் மரித்த பின் பெலிஸ்தர் தூர்த்து போட்டவைகளுமான துறவுகளை மறுபடியும் தோண்டி தன் தகப்பன் அவைகளுக்கு இட்டிருந்த பெயர்களின்படியே அவைகளுக்கு பெயரிட்டான். ஈசாக்குடைய வேலைக்காரர் பள்ளத்தாக்கிலே வெட்டி அங்கே சுரக்கும் நீரூற்றை கண்டார்கள். கவனிக்கணும், இது ஈசாக்கு அவனுடைய குடும்பத்துக்கு, அவனுடைய மிருக ஜீவன்களுக்கு, அவனுடைய வேலைக்காரருக்கெல்லாம் ஒரு நீரூற்று தேவையா இருந்துச்சு. ஆகையினால அவள் என்ன பண்ணாலாம், ஒரு நீரூற்று அப்படின்னா ஒரு துறவுன்னு சொல்ல முடியும், இல்லைன்னா கிணறுன்னு சொல்லலாம். அப்போ இதை அந்த நாட்களில் பாருங்க, அவர் தனக்காக தன் குடும்பத்துக்காக செய்கிறாங்க. இதில் எந்த ஒரு தப்பே கிடையாது. இதே தான் நம்ம வாழ்க்கையில் கூட நம்ம பாட்டு நம்ம வேலையை பாட்டு நம்ம பார்த்துட்டு போயிட்டே இருப்போம். ஆனால் இதற்கு எதிரான பல சூழ்நிலைகளை பிசாசானவன் கொண்டு வருகிறான். எப்படி கொண்டு வருகிறான் அதை தான் நம்ம வாசிக்க போகிறோம். பாருங்களேன், ஏன் கொண்டு வரான் அப்படின்னா, நம்ம இடறி போகணும், நம்ம சோர்ந்து போகணும், நம்ம வருத்தப்படும்படியாக, நம் துக்கப்படும்படியான காரியங்களை பிசாசனம் என்ன பண்ணுவோன்னா, நீங்கள் பாட்டுட்டு போவீங்க உங்கள் வேலையில் பார்த்துட்டு. ஆனால் இதில் நடுவில் உங்களுக்கு எதிராக இப்படிப்பட்ட சூழ்நிலைகளை உருவாக்குவோம். அன்றைக்கும் அப்படிதான். ஈசாக்கு பாட்டு அவன் வேலையை தான் செய்துட்டு போகிறான், ஆனால் அவனுக்கு விரோதமான காரியங்களை கொண்டு வருகிறதே நம்ம வாசிக்க போகிறோம். பாருங்களேன், 20ஆம் வசனமும் 21ஆம் வசனமும் வாசிப்போம். கேராரூர் மேய்ப்பர் இந்த தண்ணீர் தங்களுடையது என்று சொல்லி ஈசாக்குடைய மேய்ப்பருடனே வாக்குவாதம் பண்ணினார்கள். அவர்கள் தன்னோட வாக்குவாதம் பண்ணினபடியால் அந்த துறவுக்கு ஏசேக்கு என்று பெயரிட்டான். வேறொரு துறவை வெட்டினார்கள், அதை குறித்தும் வாக்குவாதம் பண்ணினார்கள், ஆகையால் அதற்கு சித்தனா என்று பெயரிட்டான். கவனிக்கணும், இது ரெண்டுமே அவன் கஷ்டப்பட்டு அவன் எத்தனையோ நேரத்தை செலவழித்து எத்தனை பேர் அங்கே ஒர்க் பண்ணி எல்லாவற்றையும் செய்த போது அந்த இடத்து கேராரின் மனிதர்கள் வேலைக்காரெல்லாம் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணலாம், அது எங்களுது, மெய்ப்பெல்லாம் எங்களுது அப்படின்னு சொல்லி இவனுடைய எல்லாத்தையும் பிடிக்கினாங்களாம். ஆனாலும் பாருங்க, இந்த ஈசாக்கு என்ன செஞ்சாரா, எல்லாவற்றையும் விட்டு கடந்து போகிறார். இங்கே தான் தேவ பிள்ளைங்கள் என்பதை நம்ம பாருங்க, எல்லாத்தையும் விட்டு அவர் கடந்து போய் 22ஆம் வசனம் சொல்கிறது வாசிப்போம். பின்பு அவ்விடம் விட்டு பெயர்ந்து போய் வேறொரு துறவை வெட்டினான், அதை குறித்து அவர்கள் வாக்குவாதம் பண்ணவில்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, சத்ருவானவன் எத்தனை முறை இடரும்படியான, எத்தனை முறை துக்கப்படும்படியான காரியங்களை, கண்ணீர் விடும்படியான, கஷ்டப்படும்படியான காரியங்களை, நஷ்டம் உண்டாகும்படியான காரியங்களை கொண்டு வந்தாலும் தேவன் தம்முடைய ஜனங்களை அவர் பாருங்க சோர்ந்து போகாமல் நடத்தி செல்கிற தேவன். அல்லேலூயா, இல்லையா? இன்னொரு துறவையும் அவன் வீட்டின் தான் இருக்கிறான். அல்லேலூயா. நீங்கள் வாசிக்கும் போது 2 கூட என்ன பண்ணிட்டாங்க, இந்த சத்ருவானவன் அவன்கிட்ட பாருங்களேன் அதை பறித்து கொண்டாலும் 3ஆவதும் அவன் வெட்டும்படி கர்த்தர் உதவி செய்தார். அல்லேலூயா. அப்படின்னா தேவ ஜனங்களுக்கு தேவனாய் கர்த்தர் பாருங்க சத்ரு கொண்டு வருகிற எல்லா காரியங்களையும் தாண்டும்படிக்கு, மிதிக்கும்படிக்கு, கடந்து போகும்படிக்கு கர்த்தர் நமக்கு என்ன பண்றாரு, பலத்தையும் சுகத்தையும் ஆரோக்கியத்தையும் கொடுத்து என்ன பண்றாராம், நம்மை அவர் நடத்துகிற தேவன். அல்லேலூயா. வேதத்தில் ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 40ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்தை வாசிப்போம். சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார். அல்லேலூயா. எதற்கு தெரியுமா? இன்னொரு வசனத்தையும் வாசிப்போம், 31ஆம் வசனத்தையும் வாசிப்போம். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகுகளை போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, இன்றைக்கும் எத்தனை துன்பங்களே சத்ருவானவன் நமக்கு கொண்டு வந்தாலும் உருவாக்கினாலும் நம் தேவனோ அவைகள் எல்லாவற்றையும் தாண்டும்படிக்கு
அவருடைய கரத்தில் நம்ம தேவனாய் கர்த்தர் கொண்டு போகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவைகளை மிதித்து அவைகள் மீது நம் நடந்து போகும்படிக்கு கர்த்தர் நம்ம பண்றாரா, நமக்கு அவருடைய கரத்தில் இருக்கிறோம். அவர் நம்மை நடத்துகிற தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. இப்போ கர்த்தருடைய கரத்தில் அவர் நம்மை ஏந்தி கொண்டிருக்கிறபடியால் தேவனாய் கர்த்தர் பாருங்க, எத்தனை சூழ்நிலைகள் வந்தாலும் நம்ம சோர்ந்து போகாமல் அவை எல்லாவற்றையும் தாண்டும்படிக்கு தேவனாய் கர்த்தர் உதவி செய்கிறார். அதனால தான் பாருங்க, இவங்களுக்கு எவ்வளோ ஒரு காரியங்களை அந்த நாட்களில் அவனுடைய இடத்துல இருக்கிற அந்த ஆட்கள்லாம் செய்தாலும் அவனை ஒன்றுமே செய்ய முடியல. அல்லேலூயா. நாளுக்கு நாள் அவன் பெருகின்னு தான் இருக்கிறான். அல்லேலூயா. அதை தான் வேதத்தில் நம்ம வாசிக்கிறோம் பாருங்களேன். இப்போ இவன் பார்க்குறான், ஏதாவது ஒன்று ஆகணும், எதனா ஒன்று ஆகணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். எதுவுமே ஆகலை ஈசாக்கு. ஆனால் ஈசாக்கு ஒன்று நடந்தது. என்ன நடந்ததுன்னா, அவன் நாளுக்கு நாள் பெருகி கொண்டே போனான். அல்லேலூயா, அல்லேலூயா. இதனால் அந்த ஜனங்க என்ன பண்ணுறாங்களாம் பார்த்துட்டு அவனுக்கிட்ட சொல்கிற ஒரு வார்த்தை நம்ம வாசிக்கலாம். 26ஆம் அதிகாரத்தில் 28ஆம் வசனத்தை வாசிப்போம். ஆதியாகமம் 26:28. அதற்கு அவர்கள், நிச்சயமாய் கர்த்தர் உம்மோடே கூட இருக்கிறார் என்று கண்டோம். போதும். அல்லேலூயா. இவர்கள் சொல்றாங்க, நாங்க என்னதான் உங்களுக்கு என்ன பண்ணிட்டோம், பிரச்சனை கொடுத்தோம், உபத்திரம் கொடுத்தோம், பாடுகளை உண்டாக்கினோம், ஆனாலும் நாங்க பார்த்துட்டோம், உங்களுடைய ஆண்டவனோடு கூட இருக்கிறதுனால நாளுக்கு நாள் உனக்கு ஐஸ்வர்யம் ஆசீர்வாதம் பெருகிட்டே இருந்துச்சு. அல்லேலூயா, அல்லேலூயா. யார் கண்டார்னாக்கா, உபத்திரப்படுத்தவன் கண்டான். அல்லேலூயா. யார் கண்டான்னா, சத்ரு கண்டான். அல்லேலூயா. அப்படியானால் பாருங்க, இன்றைக்கும் இதை கேட்டுக்கொண்டிருக்க தேவ ஜனங்களா இருக்க நம்முடைய வாழ்க்கையில கர்த்தருடைய கரத்துல நம்மை தேவனாய் கர்த்தர் வைத்திருக்கிறார். எத்தனை சூழ்நிலைகள் நமக்கு எதிராக வந்தாலும் அவைகளை தாண்டும்படிக்கு, அவைகளை நம்ம மிதிக்கும்படிக்கு, அவைகளை மீது நடக்கும்படிக்கு கர்த்தர் நமக்கு செய்து கொண்டே இருப்பார். பாருங்களேன், நம்முடைய வாழ்க்கையில ஒன்று நம்மை சேதப்படுத்த முடியாது. ஆனாலும் என்னதான் சூழ்நிலை வந்தாலும் நமக்கு ஒரு விஷயத்தை தேவனாய் கர்த்தர் செய்யறார். என்ன செய்யறன்னா, நாளுக்கு நாள் பெருகி கொண்டே தான் இருப்போம். அல்லேலூயா, அல்லேலூயா. உங்களுடைய நன்மைகளுக்கு ஒரு சேதமும் வராது. ஈசாக்குடைய நாட்கள்ல பாருங்க, சூழ்நிலைகள் எதிராக இருந்துச்சு இல்லையா, அந்த இந்த இடத்துல இருந்த ஜனங்கள் எதிராக இருந்தாங்க. ஆனாலும் அவனுடைய நன்மை குறைவே படலை. அவனுடைய நன்மை நாளுக்கு நாள் பெருகி கொண்டே இருந்துச்சு. அல்லேலூயா. இன்றைக்கும் தேவ ஜனங்களாக இருக்க நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தருடைய கரத்தில் ஏந்தி இருக்கிறபடியால் அவர் நம்முடைய வாழ்க்கையில், உங்களுடைய வாழ்க்கையில் அவர் நாளுக்கு நாள் நன்மைகளை பெருகி கொண்டே இருக்கும்படி அவர் செய்ய போகிறார். அல்லேலூயா. எத்தனை சூழ்நிலைகள் நீங்கள் சந்திக்கலாம், எத்தனை வேதனைகளை நீங்கள் சந்திக்கிறது போல இருக்கலாம், ஆனாலும் உங்களுடைய நன்மைகளை ஒரு நாளும் ஒன்றும் குறையப்படவே இல்லை. அல்லேலூயா. இந்த ஜூன் மாதத்திலும் தேவனே கர்த்தருடைய கரத்தில் நம்மை ஏந்திருக்கிறபடியால் எந்த நிலையிலும் தேவனை கர்த்தர் ஒரு நன்மை நமக்கும் நம்முடைய குடும்பத்திலும் குறைவில்லாமல் அதை நாளுக்கு நாள் அதை பெருகிக்கொண்டே இருக்கும்படி அவர் நிச்சயமா செய்வார். அல்லேலூயா. ஈசாக்கின் வாழ்க்கையில் அப்படித்தான் செய்தார். துன்பத்தை கண்டான் இல்லையா, கஷ்டத்தை கண்டான், ஆனாலும் அவனுடைய நன்மைகள் குறைபடலை. அவன் நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான். அல்லேலூயா. அதே போல தான் தேவ ஜனங்களாக இருக்க நம்முடைய வாழ்க்கையிலும் கூட, உங்களுடைய வாழ்க்கை இந்த மாதத்தில் எத்தனை சூழ்நிலைகள்லாம் நம்ம கடந்து போகிறோம், எத்தனை காரியங்கள் நமக்கு இருக்குது, ஆனாலும் கர்த்தர் நம்முடைய நன்மைகளை குறைவில்லாமல் நாள்தோறும் பெருகி கொண்டே இருக்கும்படிக்கு அவர் பாருங்களேன் நம்மை ஏந்தி கொண்டு செல்வார். அல்லேலூயா, அல்லேலூயா. அதற்கு நாம் என்ன செய்யணும் அப்படின்னா, அவரையே நம்ம நோக்கி பார்க்கணும். அல்லேலூயா. அவர்தான் நமக்கு சகலத்தையும் செய்கிறவர் என்று சொல்லி அவரையே நாம் நோக்கி பார்ப்போம் என்று சொன்னால் கர்த்தருடைய கரத்தில் இந்த மாதம் முழுதுமாய் உங்களை ஏந்தி சொல்லுவார். ஒரு நன்மையும் குறைப்படாது, சகலமும் நாளுக்கு நாள் பெருகிக் கொண்டே இருக்கும். கர்த்தர் நல்லவர். 2வது பிளஸிங்கை நம்ம வாசிக்கலாம். 55ஆம் சங்கீதம் 22ஆம் வசனத்தை நம்ம வாசிக்கலாம். 55ஆம் சங்கீதம் 22ஆம் வசனம். கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்துவிடு, அவர் உன்னை ஆதரிப்பார், நீதிமானை ஒருபோதும் தள்ளாட ஒட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த வேத பகுதியில நம்ம வாசித்தோம், கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்துவிடு, அவர் உன்னை ஆதரிப்பார், நீதிமானை ஒருபோதும் தள்ளாட ஓட்டார். அல்லேலூயா. இங்க சொல்லப்படுது, நமக்கு தேவனாய் கர்த்தருடைய வார்த்தை வருது, உங்களுக்கு நேராக தேவனுடைய வார்த்தை வருது. கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்திரு. அல்லேலூயா. நீ சுமக்காத அப்படின்றார். அல்லேலூயா. இன்றைக்கும் தேவ ஜனங்களா இருக்கிற நம்ம தான் நம்முடைய பாரத்தை என்ன பண்றோம், பிசாசு நம்மள என்ன பண்ணுவோம், நீ தான் சுமக்கணும், வேற யாரும் சுமப்பா அப்படின்னு சொல்லி நம்ம மேல என்ன பண்ணுறோம், பாரத்து மேல பாரத்தை வைத்து நம்ம என்ன பண்றோம்,
நெருக்கும்படி செய்கிற. ஆனாலும் இங்கே வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்திரு. அல்லேலூயா, அல்லேலூயா. இன்றைக்கும் தேவ ஜனங்களாக இருக்கிற நம்முடைய வாழ்க்கையில், நம்முடைய குடும்பத்தில், நம்முடைய வேலையில், வியாபாரத்தில் பல நெருக்கங்கள் நம்ம என்ன பண்ணலாம், நெருக்கி அதனால் நம் பாரமுடையவர்களை நம்ம மாற்றலாம். பல நெருக்கங்கள் நமக்கு இருக்கலாம் இல்லையா? அநேகருடைய வாழ்க்கையில் பிரச்சனைகள் நெருக்கலாம், உபத்திரவங்கள் நெருக்கலாம். நம்ம அப்படிப்பட்ட நெருக்கங்கள் நம்ம என்ன சொன்ன, நமக்கு இருதயத்தில் பாரம், சில பாரங்கள் நம்ம நீங்க முடியாமல் இருக்கலாம். சிலருக்கு பாருங்க பண நெருக்கம் இருக்கும் இல்லையா? பணத்தினால நெருக்கம், என்னென்னலாம் செய்யணும், இதெல்லாம் செய்ய வேண்டியது இருக்குது. அந்த நெருக்கங்கள் நம்மை பாரம் உடையவர்களாய் நம்மை மாற்றலாம். சில குடும்பத்தில் பாருங்க தேவைகள் சந்திக்கவே முடியலை, அப்படிப்பட்ட தேவைகள் பெருகி இருக்குது. ஆனால் அதை சந்திக்க முடியாமல் பாரமுடையவர்களாய் நம்ம இருக்கலாம். சிலருடைய வாழ்க்கையில் அதிகமான கடன் பிரச்சனைகள், அதை சமாளிக்க முடியாமல் நம்ம அதனால நம்ம பாரமுடையவர்களாய் இருக்கலாம். நம் தேவனோ நம்முடைய பாரங்களை எல்லாம் நமக்காக அவர் ஏந்தி கொண்டு செல்கிறார். அல்லேலூயா. அப்படின்னா அவர் சுமக்கிறார். அல்லேலூயா. முதலாவது நம்ம பார்த்தோம், தேவனாய் கர்த்தர் தம்முடைய ஜனங்கள் அவருடைய கரத்தில் ஏந்தி கொள்கிறார். ரெண்டாவது நாம் பார்க்கிறோம், கர்த்தர் நம்முடைய பாரங்களை சுமக்கிற தேவன். அல்லேலூயா. நம்மையும் சுமக்கிறாரு, நம்முடைய குடும்பத்தையும் சுமக்கிறாரு, நம்முடைய பாரங்களையும் அவர் சுமக்கிற தேவனாய் இருக்கிறார். 2 ராஜாக்கள் புஸ்தகத்தில் 19ஆம் அதிகாரம் 1 முதல் 3 வரைக்கும் வேகமாக வாசிக்கலாம். 2 ராஜாக்கள் புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் 1 முதல் 3 வரை நாம் வாசிக்க போறோம். கவனிங்க. ராஜாவாகிய எசேக்கியா அதை கேட்டபொழுது தன் வஸ்திரங்களை கிழித்து ரட்டுடுத்தி கொண்டு கர்த்தருடைய ஆலயத்தில் பிரவேசித்து அரமனை விசாரிப்புக்காரனாகிய எலியாக்கீமையும் சம்பிரதியாகிய செப்பனாவையும் ஆசாரியர்களின் மூப்பரையும் ஆமோஸின் குமாரனாகிய ஏசாயா என்னும் தீர்க்கதரிசியினிடத்துக்கு ரட்டுடுத்தி கொண்டவர்களாக அனுப்பினான். இவர்கள் அவனை நோக்கி, இந்த நாள் நெருக்கமும் கண்டிதமும் தூஷணமும் அனுபவிக்கிற நாள், பிள்ளை பேரு நோக்கி இருக்கிறது, பெறவோ பலனில்லை. இந்த பாருங்க, இந்த வேத பகுதியை வாசித்தோம். நல்லா சுகமாயிருந்த இந்த எசேக்கியாவுக்கும் யூதாவுக்கும் அந்த மூப்பர்களும் அந்த ஆசாரியர்களும் சொல்லுகிற வார்த்தையை நம்ம வாசிக்கிறோம். இவளுக்கு ஒரு பாரம், திடீர்னு ஒரு பாரமான சூழ்நிலை வருது. ஏன் அப்படின்னா, அசிரிய ராஜா என்பவன் இந்த யூதா பட்டணங்களை முற்றுகை போட்டிருக்கிறத இவங்க கேட்குறாங்க, பார்க்குறாங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலைகளை இவங்க என்ன பண்ணாலும் பாரம் உடையவர்களாய் இவள் என்ன சொல்கிறான்னா, நம்ம அருமையாக இந்த வசனத்தை வாசித்தோம். இந்த நாள் நெருக்கமும் கண்டிதமும் தூஷணமும் அனுபவிக்கிற நாள், பிள்ளை பேரு நோக்கி இருக்குது, பெறவோ பலன் இல்லை. எங்களால் தாங்கவே முடியலங்க, அந்த மாதிரி எனக்கு கஷ்டமாக இருக்குது, ஆனால் என்ன இல்லை, எங்களுக்கு தாங்க முடியல அப்படின்னு சொல்லி தேவாலயத்துக்கு இந்த எசேக்கியா ராஜா கடந்து போகிறாரு இல்லையா? அவருடைய மூப்பர்களும் அவருடைய ஆசாரியர்களும் ஏசாயா தீர்க்கதரிசிட்டு அனுப்புகிறார். எங்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு பாரம் எங்களுக்கு சூழ்ந்திருக்குது, என்ன பண்ணுறதுன்னே எங்களுக்கு தெரியல அப்படின்னு சொல்லி அனுப்புனார்கள். பாருங்களேன், இன்றைக்கும் தேவ ஜனங்களாக இருக்க நம்முடைய வாழ்க்கையில் கூட பாருங்களேன், அநேக தாங்க முடியாத பாரங்களோடு கூட நம்ம இந்த ஆராதனையில் நீங்கள் வந்திருக்கலாம். சொல்ல முடியல, குடும்ப பாரங்களை வெளியே சொல்ல முடியல அப்படின்னு சொல்லி பல பாரங்களினால நீங்கள் தாங்க முடியாதவர்களாக இருக்கலாம். அன்றைக்கும் எசேக்கியாவும் அவருடைய ஜனமும் அவங்க அந்த பாரங்களை சுமந்து கொண்டு அவங்க தேவனுடைய சமூகத்தில் போனாங்க. மக்கள் இடத்துல போல தேவ சமூகத்தில் போனாங்களாம். பாருங்களேன், இன்றைக்கும் நம்ம கூட நம்முடைய பாரத்தெல்லாம் கர்த்தர் மீது தான் வைக்கணும் அப்படின்னு சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஆனால் தேவனை கர்த்தர் பாருங்க, மனுஷனிடத்துல ஒருவேளை ராஜா கிட்ட போயிருந்தான்னா அவள் விடுதலை ஆக்கியிருக்க முடியாது. அவன் கர்த்தரிடத்துல போனதுனால கர்த்தர் அவளை விடுதலை ஆக்கினார். என்ன செஞ்சார்னா, அந்த பாரத்தை அவர் ஏற்றுக்கொண்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, ஏசாயா 53ஆம் அதிகாரத்தில் 4ஆம் வசனம், அவர் நம்முடைய பாடுகளை, அவர் நம்முடைய துக்கங்கள்லாம் சுமந்து கொண்டாருங்க. வாசிக்கலாமா? வாசிப்போம். மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார். போதும். அல்லேலூயா. அவர் நம்முடைய பாடுகள், நம்முடைய துக்கம், நம்ம என்னெல்லாம் நம்ம பாரங்களை சுமக்கிறோமோ அதையெல்லாம் அவர் ஏற்றுக்கொண்டு நமக்காக சுமந்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. அதே போல தான் பாருங்களேன், இவர்களுடைய பாரம் தாங்க முடியல. என்னன்னா ஒரே பிரச்சனை. இன்னைக்கு பிரச்சனை தாங்க முடியாத பாரமுடையவர்களாய் தேவ ஜனங்கள் நீங்க இருக்கலாம். அன்றைக்கும் எசேக்கியாவும் அப்படிதான் இருந்தார். ஆனால் கர்த்தர் அந்த பாரத்தை அவர் என்ன பண்ணாராம், அவருடைய கரத்துல அவர் ஏற்றுக்கொண்டு இவர்களை அவர் சுமந்தார். அல்லேலூயா. அந்த பாரத்தை அவர் சுமந்தார். எப்படி அப்படின்னா பாருங்க, 19ஆம் அதிகாரத்துல 35ஆம் வசனத்தை நம்ம வாசிக்க போறோம். கவனிங்க.
2 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரம் 35ஆம் வசனம். அன்று ராத்திரியில் சம்பவித்தது என்னவென்றால், கர்த்தருடைய தூதன் புறப்பட்டு அசிரியரின் பாளையத்தில் 185,000 பேரை சங்கரித்தான். அதிகாலமே எழுந்திருக்கும் போது இதோ அவர்கள் எல்லாரும் செத்த பிரேதங்களாய் கிடந்தார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க, அந்த மாலை வரைக்கும் இவங்களுக்கு பாரம் இருந்துச்சு. ஆனா காலையில அந்த பாரமே இல்லாமல் அவளுக்கு சந்தோஷமும் மகிழ்ச்சி உண்டாச்சு. ஹல்லேலூயா. இதை யார் செய்ததுனாலனாக்கா கர்த்தர் செய்தார். ஹல்லேலூயா. அப்போ இவனுடைய பாரத்தை யார் சுமந்தார்னா கர்த்தர் சுமந்தார். ஹல்லேலூயா. இன்றைக்கும் நம்ம எத்தனை பாரம் உடையவர்களாக இருக்கலாம். யாரை சுமக்க முடியும்? எப்படி நடக்கும்? யார் இதை நமக்காக செய்வா அப்படின்னு சொல்லி பல காரியங்களில் நீங்கள் பாரம் உடையவர்களாக நீங்கள் இருக்கலாம். கர்த்தர் நம்முடைய பாரங்களை அவர் சுமக்க வல்லமை உள்ளவர். ஹல்லேலூயா. உங்களுக்கோ அவர் விடுதலையும் உங்களுக்கு சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் மகிழ்ச்சியும் அவர் தர அவர் வல்லமையுள்ள தேவன். அன்றைக்கும் அப்படிதான். அவளை அதிகாலையில் வந்து பார்க்குறாங்க. பெரிய ஒரு சந்தோஷம். என்னன்னாக்கா, அப்பா, ஒரு இருதயத்தில் இருக்கிற ஒரு பெரிய பாரம் போச்சு. என்னன்னாக்கா பாருங்களேன், அந்த அசிரியாவின் இராணுவமெல்லாம் செத்த பிரேதங்களாக இருந்தாங்களே. ஏன்னா இது யார் செய்தா அப்படின்னா கர்த்தர் அவளுக்காக செய்தார். ஹல்லேலூயா. இப்படி இருக்கிற பாரம் போச்சு, இவளுக்கு சந்தோஷம் வந்துச்சு, இவளுக்கு மகிழ்ச்சி உண்டாச்சு, இவளை நிம்மதி அடைந்தார்கள். இன்றைக்கும் தேவ ஜனங்கள் இருக்கிற நம்முடைய வாழ்க்கையிலும் இந்த ஜூன் மாதத்தில் தேவனை கர்த்தர் உங்களுடைய எல்லா காரியங்களையும் அவர் சுமக்க போகிறார். ஹல்லேலூயா. உங்களை விடுதலையாக்க போகிறார். உங்களுக்கு மகிழ்ச்சி உண்டாக போகுது. உங்களுக்கு சந்தோஷம் உண்டாக்கும்படி கர்த்தர் உங்களுடைய வாரங்களை, உங்கள் பாடுகளையும் உங்கள் துக்கங்களையும் அவர் சுமந்து கொள்ள போகிறார். ஏன்னாக்கா நம்ம சுமக்காதபடிக்கு. ஹல்லேலூயா. அவர் நம்முடைய எல்லா பாரங்களையும் அவர் சுமந்து நம்மையோ விடுவிப்பார். நமக்கு சந்தோஷம் மகிழ்ச்சி அடையும்படி அவர் செய்ய வல்லமையுள்ள தேவன். அதற்கு நாம் என்ன செய்யணும்னாக்கா அவரில் நம்ம நிலைத்திருக்கணும். ஹல்லேலூயா. அவரில் நம்ம என்ன செய்யணுமா? அவரில் நிலைத்திருந்தால்தான் கர்த்தர் நமக்காக பெரிய காரியங்களை செய்வார். 3வது பிளஸிங்க நம்ம வாசிக்கலாம். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 31ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை நம்ம வாசிக்கலாம். பறந்து காக்கிற பட்சிகளைப் போல சேனைகளின் கர்த்தர் எருசலேமின் மேல் ஆதரவாக இருப்பார். அவர் அதை காத்து தப்ப பண்ணுவார். அவர் கடந்து வந்து அதை விடுவிப்பார். போதும். அல்லேலூயா. இங்க வேதம் சொல்லுகிறது, பறந்து காக்கிற பட்சிகளைப் போல சேனைகளின் கர்த்தர் எருசலேமின் மேல் ஆதரவாக இருப்பார். அவர் அதை காத்து தப்ப பண்ணுகிறவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ தேவனை கர்த்தர் பாருங்க, அவருடைய கண்கள் யார் மீது இருக்குதுன்னா தேவ ஜனங்கள் மீது இருக்குது. ஹல்லேலூயா. இன்றைக்கும் நம்மளை யாரையும் பார்க்கல அப்படின்னு நினச்சிக்காதீங்க. நம்மளை தேவனை கர்த்தர் எப்பவுமே பார்த்துட்டு இருக்கிறார். ஹல்லேலூயா. நம்ம என்ன சூழ்நிலை இருந்தாலும் கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மீது நோக்கமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தர் தம்முடைய ஜனங்களை எப்பேற்பட்ட சூழ்நிலை நீங்கள் இருந்தாலும் நம்மை தப்பு வைக்கிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதை கேட்டுக்கொண்டு தேவ ஜனங்களாக இருக்கிற நம்முடைய வாழ்க்கையில், நம்முடைய வேலையில், நம் போகையில் வருகையில் நமக்கு விரோதமாக வைக்கும் கண்ணிகளிலிருந்து கர்த்தர் பார்த்துக்கிறார், தப்பு வைக்கிறார். ஹல்லேலூயா. பிசாசன் நமக்கு மறைவாய் அநேக காரியங்களை இல்லையா நமக்கு விரோதமாக வைக்கலாம். நமக்கு தெரியாது என்னெல்லாம் நடக்குது உலகத்தில் இல்லை. ஆனால் தேவனாய் கர்த்தர் நமக்கு ஒரு சேதம் வராதபடிக்கு நம்ம என்ன பண்ணுறாரு, இதுவரையிலும் அவர் தப்பிக்கும்படி அவர் நமக்கு நடத்தினார். இனிமேலும் அவர் நமக்கு பாருங்களேன், நம்மோடு கூட இருந்து அவர் நம்மை தப்பு வைக்கிற தேவன். மனுஷர்கள் நமக்கு பாருங்க, நம்முடைய வாழ்க்கையில கண்ணிகள் அகப்படும்படி மனுஷர்கள் கூட கிரியை செய்யலாம். பிசாசும் நமக்கு விரோதமான தீமைகளை கொண்டு வந்து நம்முடைய வாழ்க்கையில நம்மை அகப்படும்படி பிசாசும் பல காரியங்களை செய்யலாம். ஆனால் வேதம் சொல்லுகிறது, 91ஆம் சங்கீதம் 3ஆம் வசனத்தை இப்ப வாசிக்க போறோம். கவனிங்க. 91ஆம் சங்கீதம் 3ஆம் வசனம். அவர் உன்னை வேடனுடைய கண்ணிக்கும் பாழாக்கும் கொள்ளை நோய்க்கும் தப்புவிப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் உன்னை வேடனுடைய கண்ணிக்கும் பாழாக்கும் கொள்ளை நோய்க்கும் தப்புவிப்பார். ஹல்லேலூயா. உண்மையாகவே நம் தேவன் நம்மை தப்புவிக்கும் தேவனாய் இருக்கிறார். எப்பேற்பட்ட சூழ்நிலை, உங்களால் விடுவிக்க முடியாத சூழ்நிலை கூட இருக்கலாம். கர்த்தர் நமக்கு என்ன பண்ணுவார், அவர் நிச்சயமாக எப்பேற்பட்ட சூழ்நிலைகளில் நீங்கள் அகப்பட்டிருந்தால் கர்த்தர் நிச்சயமாய் உங்களை அவர் தப்புவிக்கும்படி உதவி செய்கிற தேவன். அப்போஸ்தலர் புஸ்தகத்தில் 12ஆம் அதிகாரத்தில் 1லேருந்து 6 வரைக்கும் நீங்கள் வாசிப்பீங்கன்னா, இங்கே பேதுருவை ஏரோது சிறைப்பிடித்து வச்சிருக்கிறான். பேதுருவை
சிறைப்பிடிச்சனை யாராலும் விடுவிக்க முடியாது, சீஷர்களால் விடுதலையாக்க முடியாது, ஏன் பேதுருவாலே விடுதலையாக்க முடியல. அப்படிப்பட்ட சூழ்நிலைகளில் அவன் ஒரு நாளை குறிச்சானா. என்ன நாளை குறிச்சான் அப்படின்னாக்கா, இந்த நாளில் யூதர்கள் பிரியப்படும்படியாக யூதர்களுக்கு முன்பாக கொண்டு வந்து இவரை கொஞ்சம் தண்டனை கொடுக்கணும் அப்படியெல்லாம் ஒரு நாளை குறித்தானா. ஆனால் தேவனாய் கர்த்தர் என்ன செஞ்சாரா, அந்த நாளுக்கு முந்தைய இரவுல கர்த்தர் இந்த பேதுருவை தப்புவித்தார். அல்லேலூயா. வாசிக்கலாமா? வேகமா வாசிக்கலாமா? 1-6 வரைக்கும். அக்காலத்திலே ஏரோது ராஜா சபையிலே சிலரை துன்பப்படுத்த தொடங்கி யோவானுடைய சகோதரனாகிய யாக்கோபை பட்டயத்தினாலே கொலை செய்தான். அது யூதருக்கு பிரியமா இருக்கிறது என்று அவன் கண்டு பேதுருவையும் பிடிக்க தொடர்ந்தான். அப்பொழுது புளிப்பில்லாத அப்ப பண்டிகை நாட்களா இருந்தது. அவனை பிடித்து சிறைச்சாலையிலே வைத்து பஸ்கா பண்டிகைக்கு பின்பு ஜனங்களுக்கு முன்பாக அவனை வெளியே கொண்டு வரலாம் என்று எண்ணி அவனை காக்கும்படி வகுப்புக்கு 4 போர் சேவகராக ஏற்படுத்திய 4 வகுப்புகளின் வம்சமாக ஒப்புவித்தான். அப்படியே பேதுரு சிறைச்சாலையில் காக்கப்பட்டிருக்கையில் சபையார் அவனுக்காக தேவனை நோக்கி ஊக்கத்தோടെ ஜெபம் பண்ணினார்கள். ஏரோது அவனை வெளியே கொண்டு வரும்படி குறித்திருந்த நாளுக்கு முந்தின நாள் ராத்திரியிலே பேதுரு 2 சங்கிலிகளினாலே கட்டப்பட்டு 2 சேவகர் நடுவே நித்திரை பண்ணி கொண்டிருந்தான். காவற்காரரும் கதவுக்கு முன்னிருந்து சிறைச்சாலையை காத்து கொண்டிருந்தார்கள். அப்பொழுது கர்த்தருடைய தூதன் அங்கே வந்து நின்றான். அறையிலே வெளிச்சம் பிரகாசித்தது. அவன் பேதுருவை விலாவிலே தட்டி சீக்கிரமா எழுந்திரு என்று அவனை எழுப்பினான். உடனே சங்கிலிகள் அவன் கைகளில் இருந்து விழுந்தது. தூதன் அவனை நோக்கி உன் அறையை கட்டி உன் பாதரட்சைகளை தொடுத்துக்கொள் என்றான். அவன் அந்தபடியே செய்தான். தூதன் பின்னும் அவனை நோக்கி உன் வஸ்திரத்தை போர்த்து கொண்டு என் பின்னே வா என்றான். அந்தபடியே அவன் புறப்பட்டு அவனுக்கு பின் சென்று தூதனால் செய்யப்பட்டது மெய் என்று அறியாமல் தான் ஓர் தரிசனம் காண்கிறதாக நினைத்தான். அவர்கள் 1ஆம் காவலையும் 2ஆம் காவலையும் கடந்து நகரத்திற்கு போகிற இரும்பு கதவண்டையிலே வந்தபோது அது தானாய் அவர்களுக்கு திறவுண்டது. அல்லேலூயா. பாருங்களேன், தேவனாய் கர்த்தர் சங்கிலிகள் மத்தியில தப்புவித்தார், காவலர்கள் மத்தியில தப்புவித்தார். எவ்வளோ பெரிய இரும்பு கதவு மத்தியில இருந்தாலும் அங்கேயும் தேவனாய் கர்த்தர் தப்புவித்தார். அல்லேலூயா. அப்போ நம் தேவன் பாருங்க, எப்பேற்பட்ட சூழ்நிலை இருந்தாலும் கர்த்தர் தேவனாய் கர்த்தர் தம்முடைய ஜனங்களை அவர் தப்புவிக்கிற தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒன்றும் அவனை சேதப்படுத்த முடியல. ஏன் ஏரோதே இந்த பேதுருவை சேதப்படுத்த முடியாம ஒன்றுமே செய்ய முடியாம இருந்துச்சு. ஏன்னா பேதுரு கர்த்தருடைய சீஷனாக இருந்தான். அல்லேலூயா. இன்றைக்கும் தேவ ஜனங்களை மனுஷன் ஒன்றும் செய்ய முடியாது, மேற்கொள்ள முடியாது. அல்லேலூயா. பிசாசு ஒன்றும் மேற்கொள்ள முடியாது, வியாதி கூட ஒன்றும் செய்ய முடியாது. அல்லேலூயா. தீமையான எந்த ஒரு காரியமும் தேவ ஜனங்களை தொடாதபடிக்கு கர்த்தர் என்ன பண்றாராம், அவர் தப்பு வைக்கிற தேவன். அப்படியானால் பாருங்க, இன்றைக்கு தேவ ஜனங்களா இருக்கிற நம்மையும் கூட எல்லா தீமையான காரியத்துக்கும் கர்த்தர் நம்மை தப்பு வைக்கிறார். கொடுமையான காரியத்துக்கும் நம்மை அவர் தப்பு வைப்பார். உபத்திரவத்துக்கும் நம்மை அவர் தப்பு வைப்பார். வியாதியிலிருந்தும் நம்மை அவர் தப்பு வைப்பார். பஞ்சத்தில் இருந்தாலும் இல்லையா, தேவனை கர்த்தர் எந்த ஒரு சேதம் இருந்தாலும் அதிலிருந்தும் நம்மை அவர் தப்பு வைக்கிற தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனாய் கர்த்தர் ஏன் நம்மை அப்படி தப்பு வைக்கிறான்னு சொன்னால் நம்மை ஜீவனுள்ள சாட்சியாக நிறுத்துவதற்கு. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகையினால பாருங்க, கர்த்தருடைய வார்த்தையை கீழ்ப்படிந்து நம்ம நடக்கும்போது கர்த்தர் பாருங்க நம்மையை அவர் என்ன பண்ணுவோம், எல்லா தீமையான காரியங்கள் அது இருக்க தான் செய்யுது, ஆனாலும் கர்த்தர் தம்முடைய ஜனங்களை அவைகளின் நடுவில் இருந்து அவர் தப்பு வைக்கிற தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் இந்த ஜூன் மாதத்துல அவர் சகல தீமைக்கும் அவர் விலக்கி நம்மை அவர் தப்பு வைப்பார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. எல்லாம் எழுந்து நிற்கலாமா? தேவனாய் கர்த்தர் 3 பிளஸ்ஸிங்க தேவனாய் கர்த்தர் நமக்கு அவர் கொடுத்திருக்கிற இந்த 6ஆம் மாதமாகிய ஜூன் மாதத்துல கர்த்தர் அவர் 3 விதமான நன்மைகளை நமக்கு தந்திருக்கிறார். கர்த்தர் நம்மை ஏந்துகிறவராய் இருக்கிறபடியால் ஒரு நன்மையும் நமக்கு குறைவுபடாது, அது நாளுக்கு நாள் பெருகிக்கொண்டே இருக்கும். அல்லேலூயா. 2வது பிளஸ்ஸிங், கர்த்தர் நம்மை சுமக்கிறவரானபடியால் நம்முடைய பாரங்கள் யாவையும் அவர் சுமந்து நம்மை சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அவர் உண்டாகும்படி செய்ய போகிறார். 3வது பிளஸ்ஸிங், கர்த்தர் நம்மை தப்புவிக்கிறவர் ஆனபடியால் நமக்கு ஒரு சேதமும் உண்டாகாதபடிக்கு கர்த்தர் நம்மை
தப்பு வைக்கிற தேவனா இருக்கிறார். எல்லாம் எழுந்து நிற்கலாமா? கர்த்தர் எவ்வளோ பெரிய காரியங்களை அவர் செய்கிற தேவனா இருக்கிறார். ஹalleluya ஹalleluya. நமக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் நமக்கு நன்மையானவைகளை செய்கிற தேவன். பாருங்களேன், நம்ம எதை குறிச்சும் நீங்கள் பயப்பட தேவையில்லை. உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் உங்களை ஏந்துகிற தேவனா இருக்கிறார். உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் உங்களை சுமக்கிற தேவனா இருக்கிறார். உங்களை தப்பு வைக்கிற தேவனா இருக்கிறார். எந்த காரியமும் உங்களை சேதப்படுத்த முடியாது. உங்கள் நன்மைகளுக்கு யாருமே தடையாய் வர முடியாது. கர்த்தர் தப்பு வைக்கும் போது அதற்கு இடையில யாருமே வர முடியாது. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இல்லையா, நம்ம வாசித்தோம் இல்லையா, பேதுருவை கர்த்தர் தப்பி வைக்கும் போது சிறைச்சாலை ஒன்றும் செய்ய முடியல. கர்த்தர் பேதுருவை தப்பி வைக்கும் போது காவலாளர் எதுவும் செய்ய முடியல. கர்த்தர் பாருங்க பேதுருவை தப்பி வைக்கும் போது இரும்பு கதவு கூட ஒன்றும் செய்ய முடியாது. ஹல்லேலூயா.